அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வாஷிங்டனில் இந்த மாநாடு நடத்தினோம். அன்றைக்கு அந்த மாநாட்டிலே பல பிரமுகர்களுக்கு முக்கிய விருது வழங்கினோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான விருதினை நாங்கள் அந்த மாநாட்டிலே அறிமுகப்படுத்தினோம். அதுதான் என்னென்னா ஃபவுண்டர்ஸ் அவார்ட். ஒருவர் எத்தனை நிறுவனங்களை நிறுவியிருக்கிறார், என்னென்னவெல்லாம் சாதித்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்த நாட்டிற்கும் இந்த உலகத்திற்கும் இந்த மக்களுக்கு உதவி இருக்கிறார் என்பதை கருத்திலே கொண்டு அப்படி தேர்வு செய்கிற ஒரு விருதாக அந்த விருதை நாங்கள் நிர்மாணித்தோம். தட் இஸ் கால்டு ஃபவுண்டர்ஸ் அவார்டு. இதுவரையில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அதாவது நிறுவனர் விருது என்று பெயர். கிரவுன் ஜுவல் ஆஃப் வேர்ல்டு தமிழ்ஸ் ஃபவுண்டர்ஸ் விருது என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறோம். உலகத் தமிழர் மாமணி என்று சொல்லப்படுகிற நிறுவனர் விருதாகும். இந்த விருதினை முதலாக பெற இருக்கிறவர் எங்களுடைய பேட்ரன் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்கள். ஒரு அந்த சேரை மதில் போடுங்க. வாங்க மேடம், இந்த சேரை மதில் போடுங்கப்பா. எடுத்து மதில் போட அதில் உட்கார வைங்க. அவரை இல்லை ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. நீங்கள் உட்காருங்க. இல்லை ப்ளீஸ். உட்காருங்க ப்ளீஸ். டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்கள் அமெரிக்காவுக்கு 1960களில் சென்றவர். இங்கே எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்துவிட்டு அமெரிக்காவிலே போய் அங்கே ஒரு மாஸ்டர் டிகிரி பெற்றுவிட்டு அங்கே போய் பிஹெச்டி வாங்கி அங்கே கல்லூரி பேராசிரியராக பல்கலைக்கழக பேராசிரியராக பணிபுரிந்தவர். மிகப்பெரிய திறமசாலி, அறிவாளி, கல்வியாளர். அவருடைய திறமையால், கல்வியால், அறிவால் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தவர். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உடலும் நலம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு சென்றபோது அந்த காலத்தில் அமெரிக்காவில் போவதோ, அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தி கொள்வதோ, அமெரிக்காவில் உதவி பெறுவதோ மிக மிக கடினம். இன்றும் கூட தான். அந்த வகையில் ஒரு முதலமைச்சருக்கே முழு உதவியை செய்து அவர்கள் உடனிருந்து மருத்துவரை கண்டுபிடித்து அனைத்தையும் செய்து அந்த அவருக்கு சிகிச்சை அளித்து அவரை பத்திரமாக திருப்பி அழைத்து வந்த பெருமை டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவருடைய சார். அது மட்டுமல்ல, அவர் அதுக்கு பிறகு எல்லாரும் கூப்பிட்றாங்க, வாங்க இந்தியாவுக்கு வாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்களா, இந்த தமிழ்நாடு அரசாங்கம் 2 நாள் நடத்தின மாநாடு, இன்வெஸ்டர்ஸ் மாநாடு, முதலீட்டாளர் மாநாடு, பல்வேறு அரங்குகள் நடத்துகிற மாநாடுகளிலெல்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். கூப்பிடுபவர்களை அவர்களை கவனிக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு வந்தவர் 1986-87களில் சென்னைக்கு சென்னையிலே இந்த ஓட்டலை நிறுவி, கோயம்புத்தூரிலே ஓட்டலை நிறுவி, அதற்கு பிறகு 5 சர்க்கரை ஆலைகளை நிறுவி, 1000 ஏக்கரடியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவி அதாவது ஃபவுண்டு பலதை நிரூபித்தவர் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி அவர்கள். அவர் பல சிக்கல்களில் இருந்தாலும் கூட அந்த சிக்கல்களுக்கு உதவுவதற்கு ஆள் இல்லை. அவரே போராடி அதில் வெற்றி பெற்றவர். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு என் உளமாற சொல்லுகிறேன், தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் சரி, இந்திய அரசாங்கத்திற்கும் சரி, யார் முதலீடு செய்ய வந்தாலும் அவர்களுடைய பிரச்சனைகளை கவனியுங்கள். அவர்களுடன் அப்போதுதான் வருகிறவர்கள் வருவார்கள். உங்களுக்கு தெரியும், வோடாஃபோன் கேஸ் எவ்வளோ நாள் நடந்தது டெல்லியில், சுப்ரீம் கோர்ட்டில் தெரியும். இப்படி பல பேர் உலகத்தினுடைய பல கம்பெனிகள் சென்னை இந்தியாவிற்குள் வந்தால் இந்தியாவினுடைய சூழ்நிலையில் பல சிக்கல்களிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அந்த வகையிலே கொரோனாவில் எத்தனை நிறுவனங்கள் மூடி போய்விட்டன, அதனையும் அவர் பாதுகாத்து இந்த நிறுவனங்களை காப்பாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. ஆகவே இன்றைக்கு அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், இருந்தாலும் நான் சொல்லி தான் தருவேன். இன்றைக்கு அவர் பிறந்த நாளிலே அவருக்கு இந்த விருது வழங்குவதில் விருது வழங்க விரும்புவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் அவருக்கு வழங்கப்படுகிற இந்த விருது அந்த விருதினை வழங்க நான் அதாவது இலங்கை அமைச்சர், மினிஸ்டர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, மினிஸ்டர் ஃப்ரம் மொரீஷியஸ்,
member of parliament, ex-member of parliament, all please come to stage and jointly put a shawl and give an award for him. வாங்க கொண்டாங்க வாங்க. நீங்கள் அது படிக்கல, பரவாயில்ல. நெக்ஸ்ட் அடுத்த விருதினை